ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட்ல வந்து நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரியாணி வந்து ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பிரியாணிக்கும் நமக்குள்ள பாண்ட் வந்து ஒரு எமோஷனல் பாண்டுங்க. பிரியாணி நம்மளையும் பிரித்து பார்க்குறதே ஒரு கஷ்டமான விஷயம். பட் அந்த பிரியாணியை வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா, அதில் நம்ம வந்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தாங்க ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து அதில் ஆட் பண்ணுற ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்ரிச்டு மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுங்க. இதை தவிர்த்து அதில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ரைஸஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணுறோம். பட் இதில் மெயினான கல்ப்ரிட்டாக நம்ம பார்க்குறது வந்து அதில் ஆட் பண்ணுற ஆயில் தாங்க. எக்ஸஸ் ஆஃப் ஆயில் போட்டு நம்ம அதை குக் பண்ணும்போதும் அது வந்து ஆக்சுவலாக வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டாக மாறுது. அண்டு நம்ம வந்து குட் மீல் ஆஃப் பிரியாணி வந்து நம்ம ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபுட்டாக அது எப்படி எடுக்கிறதுனா, ஆக்சுவலாக வந்து நம்ம லெஸ் ஆயிலில் குக் பண்ணுறது, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ரைஸு போட்டு ஹை குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீனுக்கு சிக்கன் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்டு ப்ரோட்டீன் என்ரிச்டு ஒரு மீலாக அமையுதுங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நம்ம ரைஸ் எக்ஸசிவ் அமௌண்ட் எடுக்கிறத விட கம்மி அமௌண்ட்டில் நம்ம எடுத்து சாப்பிட்றது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி மீலாக தாங்க அமையும். இது தவிர்த்து நம்ம ஆட் பண்ணுறது லைக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ, கூல் ட்ரிங்க்ஸோ, இல்லாட்டி ஸ்வீட் ஆட் பண்ணுறோமோ, இல்லாட்டி சைட் டிஷ்ஷுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோன்னா, அது ஆக்சுவலாக வந்து காம்பினேஷனாக இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு அன்ஹெல்த்தி மீலாக மாறுதுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.